இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. சிவராத்திரி அன்று இந்த கதையை படித்தாலோ இல்லை கேட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்குமா? அப்படி என்ன கதை? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் ராமபிரான் வனவாசம் செய்தப்ப தண்டகாரண்யம் என்ற காட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணா நதிக்கரையில் கமலாபுரம் என்று ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊரில் இருந்த பொய்கைக்கு கலசரஸ் என்ற பெயர். அந்த குளத்தின் கரையில் நிறைய முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து இறைவனை வழிபட்டாங்களாம். அவங்களில் ஒருவர் தான் வித்வஜீமர். அவரை பார்க்க கௌஸ்திமதி என்ற ரிஷி வந்தாராம். வித்வஜீமர் அவரை மனமகிழ்ச்சியோடு வரவேற்றாராம். இந்த சிறிய வயதில் நீங்கள் துறவியாக இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியாதா? முன்னோர்களுடைய சாபமும் சேருமா? அதனால தான் அகஸ்தியர் லோபமுத்திரையை உருவாக்கி மணந்து கொண்டாராம். அதனால் நீங்கள் என்னுடைய மகள் வசுமதியை மணந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வித்வஜீமர் கிட்ட கேட்டாராம் அந்த ரிஷி. சம்சாரம்ன்ற பந்தத்தில் அகப்பட்டு என்னுடைய வாழ்வை நான் வீணாக்க விரும்பலை. வீணா ஏன் கவலையும் துன்பத்தையும் நாமளே வர வச்சு அனுபவிக்கணும்? குடும்பம் குழந்தை என்று கஷ்டப்பட விரும்பாம தானே நானே என்னுடைய அப்பாவான மரிஷ முனிவரை விட்டு விலகி இங்கே தவம் செஞ்சிட்ருக்கேன். ஆனாலும் என்னுடைய கர்மா விடவில்லையே என்று சொன்னாராம் வித்வஜீமர். நமக்கு தந்தைங்கிற அந்தஸ்தை ஒரு குழந்தையால தான் தர முடியும். ஏன் நம்மளை படைத்து காத்து கொண்டிருக்கிற மும்மூர்த்திகளும் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க தானே. உங்களுடைய பாட்டனார் பரத்வாஜ முனிவரும் மனசெய்யாமல் இருந்திருந்தா நீங்கள்லாம் உருவாகி இருக்கவே முடியாது. அதோட என் மகள் வசுமதியும் சாதாரண பெண் கிடையாது. கௌதம முனிவரின் பேரன்தான் நான். சதானந்த முனிவரின் பேத்தி வசுமதி. பதிவிரதைகளான பாஞ்சாலி, சீதை, அருந்ததி, அனுஷ்யா அவர்களுக்கு இணையாளவள் என்னுடைய மகள் வசுமதி. அதனால் நீங்கள் என்னுடைய மகளை மறுப்பேதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டாராம் ரிஷி. அதற்கு மார்க்கண்டேயர், துர்வாசர், சனத்குமாரர்கள், கண்வ மகரிஷி, நாரதர், சுகர் ஆகியோர் திருமணம் செய்யாமலே வாழவில்லையா? அவர்கள்லாம் ஏன் கல்யாணம் செய்யாமல் வாழ்ந்தாங்க? அதற்கான சரியான காரணத்தை நீங்கள் எனக்கு சொன்னால் போதும். உங்களுடைய மகள் வசுமதியை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா வித்வஜீமர். கௌஸ்திமதி முனிவர் தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி வைகுண்டத்துக்கு போய் அந்த நாராயணரை பார்த்து வித்வஜீமரின் கேள்விகளை கேட்டாராம். அதற்கு பகவான் நாராயணரோ, நாரதனும் ஒரு சமயம் என்னுடைய மாயினால பல குழந்தைகளை பெற்றிருக்கான். தமயந்தன் எனும் ஒருத்தியோடு கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கான். ஸ்ரீமதியுடைய சுயமரத்தில் ஆசையில்லாமல் கலந்து கொண்டான். அதே போல சனத்குமாரர்கள் வம்சத்தை விருத்தி செய்யாத காரணத்தினால பிரம்மனுடைய சாபத்தை பெற்றிருக்காங்க. காத்தியாயனர் காத்தியாயனியும் கணவர் சகுந்தலையையும் வளர்த்தார்கள். பெண் குழந்தைகளை வளர்ப்பது கடினம் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லையே. மார்க்கண்டேயரும் பூமாதேவியை வளர்த்து எனக்காக கொடுத்திருக்காரு. துர்வாசரும் குந்தி தேவிக்கு குழந்தை பாக்கியத்துக்கான 5 மந்திரங்களை தந்தாரே, அவர் என்ன பாவம் என்றா நினைத்தார்? மகாலட்சுமியுடைய கலைகள் 16ஐயும் பெண் வடிவமாக்கி இந்த முனிவர்களுக்கு தரலாம் என்று பிரம்மா நினைத்தார். லக்ஷ்மி இதை விரும்பாத காரணத்தினால்தான் நான் அதை தடுத்து விட்டேன். அதனால் பிரம்மா அவர்களுக்கு ஞானத்தை போதித்து முனிவர்களாக்கிவிட்டார் என்று போய் வித்வஜீமரிடம் சொல், அவன் உன் மகள் வசுமதியை கல்யாணம் செய்ய சம்மதம் சொல்வான் என்று அனுப்பி வைத்தாராம் பகவான் நாராயணர். பூலோகத்திற்கு திரும்பிய கௌஸ்மதி ரிஷி அப்படியே சொல்லி வித்வஜீமரிடம் அனுமதி வாங்கினார். வசுமதியை சிறப்பாக திருமணம் நடந்தது. கௌஸ்மதி ரிஷி மகளை விட்டு பிரியும்போது பல்வேறு புத்திமதிகளை கூறினார். சீடர்களிடம் அன்னையாய் நடக்க வேண்டும், முனிபத்தினிகளிடம் தோழியாய் பழக வேண்டும் என்று நிறைய புத்திமதிகளை சொன்னாராம். வித்வஜீமரும் வசுமதியும் நன்றாக வாழ்ந்தார்களாம். அந்த வசுமதி சிவராத்திரி விரதமிருந்து சிவனை நோக்கி நேராக பார்த்திருக்கிறாள். சிவராத்திரி அன்று இரவு இந்த கதையை படித்தால் எல்லா வளமும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் மறக்காமல் சிவராத்திரி அன்று இந்த கதையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் கதையை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி.